ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிற இந்த பொண்ணு தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கார்த்திகா. சென்னையில கண்ணகி நகர்ல பிறந்து வளர்ந்த இந்த பொண்ணோட அப்பா சென்ட்ரிங் வேலை பார்த்துட்டு வராரு. இந்த பொண்ணோட அம்மா தூய்மை பணியாளரா இருந்து இப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே வறுமை இவங்களை ஆட்டி படைச்சாலும் ஏதாவது சாதிச்சே ஆகணும்னு இவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. விளையாட்டுல ஆர்வமா இருந்த இந்த பொண்ணு கண்ணகி நகருக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிரவுண்ட்ல கபடி, ஃபுட்பால் இந்த மாதிரி கேமை தான் ஸ்டார்டிங்ல விளையாடிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் கபடியில தீவிரமா ஆர்வம் வந்திருக்கு. 10 வயசுலயே உள்ளூர் கபடி போட்டிகளில் காலடி பதிச்சு தன்னோட குடும்பத்துக்கும் தான் படிச்ச பள்ளிக்கும் தன்னோட ஊருக்கும் பெருமையை சேர்த்துட்டு வந்திருக்காங்க. தன்னோட குடும்பத்துல வறுமை இருந்தாலும் கூட மகளோட ஆர்வத்தை பார்த்து அவங்கள ஒரு கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்காங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா. தன்னோட உழைப்பாலும் ஆர்வத்தாலும் இப்ப பஹ்ரைன்ல நடந்த ஆசிய இளைஞர் விளையாட்டு போட்டியில இந்திய மகளிர் கபடி அணி இறுதி போட்டியில கோல்டு மெடல் வாங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. இதுல இந்திய டீமோட வைஸ் கேப்டனும் இவங்க தான். இதுல கேர்ள்ஸ் டீம் கோல்டு மெடல் வாங்கின மாதிரியே பாய்ஸ் டீமும் நம்ம இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கி கொடுத்திருக்காங்க. கேர்ள்ஸ் டீம்ல கார்த்திகா எப்படியோ அதே மாதிரி பாய்ஸ் டீம்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அபினேஷ் என்ற பையனும் விளையாடி இருக்காரு. 2 பேருமே நம்ம இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தவங்க தான். அதனால கார்த்திகாவை கொண்டாடுற நம்ம அபினேஷை மறந்துடக்கூடாதுல.